லாஸ்ட் டைம் வந்தோட கொஞ்சம் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. லாஸ்ட் டைம் ஒரு டாபிக் எடுத்தேன். என்னன்னா, நம்ம உடம்புல எப்படி ஃபேட்டு சேருது, ஃபேட்டை எப்படி நம்ம குறைக்கிறோம், எத்தனை வழியில் நம்ம குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு டாபிக். அது யூடியூப்ல ஒரு 1 hour இருக்கும் அந்த வீடியோ. ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோவை பாருங்கள். நான் யூடியூப்ல லிங்க் அனுப்பிச்சு வரேன். சரியா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். சரியா? அந்த ஃபேட்டை எப்படி குறைக்கணுன்றது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பாடி ரீகம்போசிஷன். பாடி ரீகம்போசிஷன்னா என்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன? ஆமா, மசில் ஏற்றுறது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உடம்பை மாத்துறது தான் பாடி ரீகாம்போசிஷன். ஃபேட்டை கம்மி பண்ணி மசிலை ஏற்றி ஒரு டோன்டு லுக்ல ஷேப்பாக கொண்டு வரது தான் பாடி ரீகாம்போசிஷன். இதுவே நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னா உங்கள் மசிலை மட்டும் ஏற்றி பாடி ரீகாம் பண்ணி ஃபிட்டாக கொண்டு வருவோம். இதுவே நீங்கள் குண்டா ஃபேட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேட்டை கம்மி பண்ணி மசிலை பில்ட் பண்ணி பாடி ஒரு ஷேப்பு கொண்டு வருவோம். இதுதான் பாடி ரீகாம்போசிஷன். சரியா? டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே. பாடி ரீகம்போசிஷன், அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில என்னென்ன இருக்கு, மேஜர் திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் பார்ப்போம். நம்ம பாடியில இந்த 5 தான் மேஜரா இருக்கு. ஓகேவா? பாடியில ஃபர்ஸ்ட் போன்ஸ். நம்ம உடம்போட பில்லரே போன்ஸ் தான். ரெண்டாவது ஆர்கன்ஸ். நம்ம உடம்புல ரெகுலேட் பண்றதுக்கு எல்லா ஆர்கன்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரு ஆர்கனும் ஒரு வேலை செய்யுது. கிட்னி ஒரு வேலை செய்யுது, ஹார்ட் ஒரு வேலை செய்யுது, பிரெயின் ஒரு வேலை செய்யுது, எல்லாம் ஒரு வேலை செய்யுது. சரியா? மூணாவது வாட்டர். நான் உட்காரணும். மூணாவது வாட்டர். வாட்டர் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்கு? பிளட்ல இருக்கு. இல்ல, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாவே வாட்டர் தான். நம்ம பாடியில 70% வாட்டர் தான். 30% தான் அந்த ஆர்கன்ஸ், போனு எல்லாமே வந்து 30%, 70% வாட்டர் தான். ஓகே, வாட்டர்ல இது எல்லாமே இருக்கு. போனு, மசில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு? நம்ம எலும்பு சுத்தி ஃபுல்லா எலும்பு சுத்தி அட்டாச்சா இருக்கும் மசில்ஸ். மசில்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஸ்மூத் மசில், ஸ்கெலிட்டல் மசில், கார்டியக் மசில், 3 டைப் இருக்கு. ஸ்மூத் மசில் எங்க இருக்கும்னா இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஸ்கெலிட்டல் மசில் எங்க இருக்குன்னா எல்லா போன்ஸ் அட்டாச்சா இருக்கும். கார்டியக் மசில்னா ஹார்ட்ல இருக்கும். இது 3 மசில் தான் பாடியில. அது ரெண்டுத்தை பத்தி நம்ம அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் நம்ம பாடி ஏத்தி ஒரு ஷேப்பை கொண்டு வரது அந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான். அதனால இந்த மசிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்புறம் ஃபேட். ஃபேட் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? நம்ம ஆர்கன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும் ஃபேட். ஒருத்தவங்க குண்டா ஒபேசிட்டி. உட்காருங்க பிரதர், உட்காருங்க. அப்படியே கூட உட்காருங்க, நாங்க கூட உட்காருங்க. ஃபேட் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்கும். ஃபேட் வந்து நம்மளை அழகாகவும் காமிக்கும், அது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நம்மளை அசிங்கமாகவும் காமிக்கும். சரியா? அதை குறைக்கிறது தான் பாடி ரீகம்போசிஷன். இது 5 தான் நம்ம பாடியில இருக்கு. போன் எதுக்கு சொன்னேன்? நம்ம பாடியோட பில்லருக்கு போன். பில்லரே போன் தான். நம்ம நிக்கிறது நடக்கிறது எல்லாமே போன் தான். ரெண்டாவது ஆர்கன்ஸ் எல்லாம் அது பாடி ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்கன்ஸ். மூணாவது வாட்டர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கறது வாட்டர் தான். வாட்டர் மூலமா எப்படி போகும்? பிளட் தான் கொண்டு போய் சேர்க்கும். பிளட்ல 90% வாட்டர் தான் இருக்கு. அதனால வாட்டர் தான் நம்ம பாடியில ஆர்கன்ஸுக்கு, செல்ஸுக்கு நியூட்ரிஷனை கொண்டு போய் சேர்க்கும். நாலாவது மசில்ஸ் தான் நம்ம பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. நான் இப்படி ஒரு மூவ்மெண்ட்டை பண்றேன்னா எலும்பு மட்டும் வச்சுட்டு பண்ண முடியாது. மசில்ஸ் தான் நமக்கு ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குது. அடுத்தது ஃபேட் எதுக்கு தேவை நம்ம உடம்புக்கு? ஓகே, ஹார்மோன் ரெகுலேஷனுக்கு தேவை. ரெண்டாவது விட்டமின் அப்சார்ப்ஷனுக்கு தேவை. பிரெயின் ஹெல்த்துக்கு. பிரெயின்லாம் ஃபுல்லாவே ஃபேட்டு தான். பிரெயின் வந்து ஃபுல்லா ஃபேட்டால மேடப் பண்ணது தான் பிரெயின். ஓகேவா? அதனால இந்த 3 விஷயத்துக்கும் ஃபேட் தேவை. ஓகே, இது பேசிக்ஸ். இந்த போன்ஸ், ஆர்கன்ஸ், வாட்டர், இது 3 இருக்குல்ல, இது 3மே நம்ம உடம்பு உள்ள நடக்கிற ப்ராசஸ், வெளியே தெரியாது. அதனால யாரும் அது உள்ள கண்டுக்க மாட்டாங்க. வெளியே தெரியறது மசிலும் ஃபேட்டும் தான். இது 2த்தை மட்டும் தான் வெளியே தெரியுதுன்றதுனால இது 2த்தை தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுதான் முக்கியமான விஷயம். இது 3 தான். இது 3த்தை பத்தி நான் நெக்ஸ்ட் வர டாபிக்ல உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மசில், ஃபேட், இது 2த்தை நம்ம பார்ப்போம். எப்படி மசிலை ஏற்ற போறோம், எப்படி ஃபேட்டை குறைக்க போறோம். ஏன்னா இதுதான் பாடி ரீகம்போசிஷன். பாடி ரீகம்போசிஷன் வந்து மசிலை ஏற்றி ஃபேட்டை குறைச்சி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாடி ஷேப்பு கொண்டு வரது தான் பாடி ரீகம்போசிஷன். ஓகேவா? இதை நம்ம 4 வழியில பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு, ரெண்டாவது ஒர்க் அவுட், மூணாவது ஸ்லீப் அண்ட் ரெக்கவரி, நாலாவது கன்சிஸ்டன்ஸா இது 3த்தையும் கண்டினியூவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி ரீகம்போசிஷன், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடியை மாற்றிக்க முடியும். சரியா? அதாவது உங்க எல்லாருமே ஜிம்முக்கு வந்தது ரீசன் அதான். பாடி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கீங்க ஜிம்முக்கு. அதை பண்ணணும்னா நீங்க இதை பண்ணி ஆகணும்.
4 வழி சொல்லியிருக்கேன். என்னென்ன சொன்னேன்? ஃபுட்டு, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபுட்டு. இந்த 4 வழி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாடி ரீகாம் பண்ணிங்கன்னா நம்ம பாடிக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. நம்ம பாடி வந்து சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். சரியா? இந்த 4 தடவை கரெக்டாக பண்ணணும் நீங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட்டுனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஃபுட்டுனா என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். டெய்லியும் நம்ம ரெகுலராக நம்ம எடுக்கிற சாப்பாடு தான் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். தெரியுதா இது போர்டு? ஓகே. ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் வந்துடும். ஃப்ரூட்ஸ் தான் நியூட்ரிஷன் சொல்லுவோம். நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண அந்த டாபிக் அந்த 1 hour வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு புரியாது. சரியா? லாஸ்ட்டாக அந்த வீடியோ போய் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும் போது. நியூட்ரிஷனை 2 வேவாக பிரிப்போம். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், ஒன்று மைக்ரோ நியூட்ரிஷன். மேக்ரோ நியூட்ரிஷன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் 3 இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோ நியூட்ரிஷன்னா விட்டமின், மினரல்ஸ், இது 2 தான். ஓகேவா? நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே. மேக்ரோ நியூட்ரிஷனில் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குது. ஓகே. இந்த 3 வச்சு தான் நம்ம அந்த ஃபுட்டில் அந்த பாடியை மசிலை பில்ட் பண்ண போகிறோம். முட்டையில் இருக்குது, அப்புறம் சிக்கனில் இருக்குது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கிடையாது. வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஓகே. சிக்கனு முட்டையில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, ப்ரானில் இருக்குது, பீஃபில் இருக்குது. நான்வெஜ்ஜில் முக்கால்வாசி எல்லா ஐட்டத்துலையும் ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது? பன்னீரில் இருக்குது, சோயா சங்க்ஸில் இருக்குது, வேற மில்கில் வந்து ப்ரோட்டீன், ஃபேட் 2 கலந்த மாதிரி இருக்குது. வேற முக்கான் அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ப்ரோட்டீன் தாலில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் எதில் இருக்குது? ஆயிலில் இருக்குது. ரெண்டாவது சுகரில் கிடையாது, ஃபேட். எக் யோக்கில் ஃபேட் இருக்குது. எக் யோக்கில் இருக்குது, ஆயிலில் இருக்குது, நட்ஸில் இருக்குது, சீட்ஸில் இருக்குது, அவகேடோ பட்டர் ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஃபிஷ், ஃபேட்டி ஃபிஷ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேட் கிடைக்கும். ஓகேவா? ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜங்க் ஃபுட்டை பற்றி சொல்ல. ஜங்க் ஃபுட்டை பற்றி அடுத்த வாரம் உங்களுக்கு எடுப்பேன். ஜங்க் ஃபுட் என்ன, நம்ம பாடியில் போய் என்ன பண்ணுது, ஜங்க் ஃபுட்னால நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறோம், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பாடிக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த டாபிக் கவர் பண்ணுறேன். அடுத்த வாரம் அட்டன் பண்ணுங்க. இப்போ ஓகே. கார்ப்ஸ் அதில் இருக்குது. ஓகே. ரைஸ், அப்புறம் ரைஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மோஸ்ட்லி கார்ப்ஸ் தான் இருக்கும். ஒன்று ரைஸ் அதிகமாக சாப்பிடுவோம், சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவோம், இல்லை கம்பு, கேழ்வரகு, தினை எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் தான் வந்துடும். சரியா? அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சேமியா இருக்குது, பாஸ்தா இருக்குது, பிரெட் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே கார்ப்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம கார்ப்ஸ்ன்றது நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தான். ப்ரோட்டீன் வச்சு மசிலை பில்டு பண்ண போகிறோம். கார்ப்ஸ் வந்து நம்ம டெய்லி நடக்கிறதுக்கு, நம்ம பேனா எடுக்கிறோம்ல, மார்க்கெட் எடுக்கிறோம்ல, இது கூட எனர்ஜி யூஸ் ஆகும். அந்த எனர்ஜிக்கு தான் கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு தேவை. உடனே எனர்ஜியை கிரியேட் பண்ணி நம்ம பாடி கொடுக்கும். 3வது ஃபேட் வந்து நம்ம பார்த்தோம், அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கு, பிரெயின் ஹெல்த்துக்கு, நம்மளோட விட்டமின் அப்சார்ப்ஷனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஃபேட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஆனால் நான் இப்போ சொன்னது பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். டீப்பாக தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கணும். ப்ரோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்றேன், நீங்களும் பாருங்கள் போய்ட்டு. கேலரிஸை வச்சு நம்ம வந்து உடம்பை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். எவ்வளோ கேலரிஸ் நம்ம உடம்பு கொடுத்தா நம்ம பாடி எவ்வளோ ரியாக்ட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகும், எல்லாமே உங்களுக்கு போக சொல்லி தருவேன். ஓகே. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, ஒர்க் அவுட்டு, ஸ்லீப், ரெக்கவரி, இது தனித்தனி செக்மெண்ட்டாக நான் அடுத்தது தான் சொல்லிட்டு வருவேன். ஃபுட்டை சொல்லிட்டேன். அந்த ஃபுட்டை வச்சு நம்ம எப்படி உடம்பு குறைக்க போகிறோம், எப்படி உடம்பு ஏற்ற போகிறோம், பிடிச்சா மாற்ற போகிறோன்றதை சொல்கிறேன். இப்போ கேலரிஸ்னா தெரியும், ஃபியூல் ஆஃப் எனர்ஜின்னு தெரியும். நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்புல ப்ரோட்டீனா, கார்போஹைட்ரேட்டா, ஃபேட்டாக பிரியுது. அந்த ஃபேட்டாக பிரியறது தான் நம்ம கேலரிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ப்ரோட்டீன் நம்ம ஏன் கேலரிஸ்ன்னு சொல்கிறோம்? அதான் சொன்னால யூனிட் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் 1 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 4 கேலரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா 4 கேலரிஸ் இருக்குது. 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா அதில் 4 கேலரிஸ் இருக்குது. 1 கிராம் ஃபேட் எடுத்தீங்கன்னா அதில் 9 கேலரிஸ் இருக்குது. ஓகே.
ஓகேவா? இப்போ ஒரு ஆளுக்கு நார்மலா நம்ம பாடியை ரெகுலரா மெயின்டைன் பண்ண ஒரு நாளைக்கு 2500 கேலரிஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப இருக்கிற பாடியை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு, இப்ப இருக்கிற பாடியை அப்படியே மெயின்டைன் பண்ணதுக்கு, குண்டா இருக்கீங்க, அன்ஃபிட்டா இருக்கீங்க, இது அப்படியே மெயின்டைன் பண்ணதுக்கு 2500 கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. இந்த 2500 கேலரிஸ்ல இருந்து ஒரு டெபிசிட் கிரியேட் பண்றோம். 500 கேலரிஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? கேலரிஸ்னா எனர்ஜின்னு தெரியும். 500 கேலரிஸ் எனர்ஜியை நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். கம்மி பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடி இந்த 500 கேலரிஸை நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்குல்ல அந்த ஃபேட்ல இருந்து எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் கம்மி ஆகிட்டே வரும். இந்த 500 கேலரிஸ் நம்ம 2000 தான் எடுப்போம். அதை கண்டினியூவா ஒரு 3 மந்த் ஒரு கன்சிஸ்டன்சி சொன்னால 3 to 6 மந்த் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் காலி ஆகிட்டே வரும் நம்ம பாடியில. அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது மசில் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மசிலை பில்ட் பண்ணி ஷேப் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்க வெயிட் ஏற்ற போறீங்க அப்படின்னா இங்க 2000 கேலரிஸ் இருக்குல்ல, 2500 இருக்குல்ல, இதுல இருந்து பிளஸ் 500 3000 கேலரிஸ் கொடுக்கணும். ஓகேவா? 3000 கேலரிஸ் கொடுக்கும்போது அந்த 500 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல, அதை நம்ம பாடி என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு மசில்லையும் லிவர்லையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மசிலை பில்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது வந்து கேலரி சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். கேலரி அதிகமாக எடுப்போம் வெயிட் கெயின் பண்றதுக்கு. இது கேலரி டெபிசிட். 500 கேலரிஸ் கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டா எனர்ஜி யூஸ் ஆகும், நம்ம ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சதா? இதுதான் பண்ணணும். இப்போ நீங்க அந்த 500 கேலரிஸ் கம்மி பண்றதுக்கு பதிலாக 200 கேலரிஸ் தான் கம்மி பண்றீங்கன்னா ரிசல்ட் ஸ்லோ ஆயிடும். 500 தான் கம்மி பண்ணணும். அதான் இது வந்து நான் ஒரு சாம்பிள் சொல்றேன். இது நீங்க உங்க பாடிக்கு ஒருத்தருக்கும் கஸ்டமைஸ்டா ஒரு ப்ரோக்ராம் மேக் பண்ணி நம்ம பண்ணாதான் அந்த ரிசல்ட் ப்ராப்பரா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்படிதான் பாடி ரீகேம் போய் ஃபுட்டை வச்சு நம்ம பண்ணுவோம். கேலரிஸ் தான் மேட்ரு. இந்த கேலரிஸை கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அதுவும் ஹெல்த்தி ஃபுட்ஸ்ல இருந்து மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ரேண்டமா ஒரு சார்ட் சொல்றேன் உங்களுக்கு, டயட் சார்ட். எப்படி நீங்க மேக் பண்ணணும்னா நீங்களே மேக் பண்ணலாம் ஈஸியா. இந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ், இந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட் ஃபுட்ஸ் நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கு, அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம டயட் சார்ட் ஈஸியாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சார்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் 40% கார்போஹைட்ரேட் இருக்கணும், 40% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், 20% ஃபேட் இருக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா இது ஒரு ரேண்டம் டயட் சார்ட் தான். அதான் ஒன்றும் கஸ்டமைஸாக போடணும் ஒருத்தருக்கும். உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு சார்ட் சொல்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா பாடி ரீகம்போசிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அதான் மசில் ப்ரோட்டீனில் என்னென்ன இருக்குது, ப்ரோட்டீன் நம்ம பாடியில் என்ன பண்ணும், மசிலை பில்ட் பண்ணோம், நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. இந்த ப்ரோட்டீன் தான் மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஓகேவா? ரெண்டாவது கார்போஹைட்ரேட் நம்ம என்ன பண்ணோம், எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி கொடுத்தாலும் நம்ம ஆர்கன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும், மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் ஆகும், நல்லா தூங்குவோம், நல்லா எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ணுவோம். மூணாவது ஃபேட்டில் வந்து விட்டமின் அப்சார்ப்ஷனுக்கு எடுக்கிறோம், ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம். ஃபீமேல்ஸ்லாம் நிறைய ஃபேட் தேவை, அதனால் ஃபீமேல்ஸ்லாம் அதிகமாக ஃபேட் எடுக்கணும். அதுவும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான் எடுக்கணும், ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓகே, மூணாவது விட்டமின் அப்சார்ப்ஷன் பிரெயின் ஹெல்த்துக்கு தேவை ஃபேட். இவ்வளோதான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அந்த ஃபுட்டுலேருந்து நம்ம அது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரெண்டாவது ஒர்க் அவுட்டு. ஒர்க் அவுட்னா என்ன, எதுக்காக பண்றோம் ஒர்க் அவுட்? ஒர்க் அவுட் அன்வான்டா இருக்க ஃபேட் வந்து நம்ம கேலரி டெபிசிட் பண்ணாலே அது பர்ன் ஆயிடும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மெயின் திங் எங்க டார்கெட் என்ன, மசிலை பில்ட் பண்றது தான் ஒர்க் அவுட். ஓகேவா? நம்ம உடம்புல இருக்க ஒரு மசிலையும் பில்ட் பண்றோம். உடம்புல மொத்தம் எத்தனை மசில் இருக்கு, எத்தனை போன் இருக்கு எல்லாரும் தெரியும், 206 போன் இருக்கு. மசில் எவ்வளவு இருக்கு சாரதி தெரியுதா? மசில் வந்து 650 மசிலுக்கு மேல இருக்கு நம்ம பாடியில. ஆனா நம்ம மேஜரா நம்ம கவர் பண்ண போறது 10 மசில் தான். 10 மசில், அது வெளியே தெரியுற 10 மசில்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் அதான் நம்ம உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பண்ணுவோம், செஸ்ட் பண்ணுவோம், ஆப்ஸ் பண்ணுவோம், லெக், ஆம்ஸ்ட்ரிங்கு, பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், இதெல்லாம் தான். ஒரு 10 மசில் மேஜரா இருக்கு. அந்த 10 மசிலுக்கு தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட்ஸ் எல்லா மிஷின்ஸுமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. 10 மசிலை எப்படி டார்கெட் பண்ணி ஏற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மசிலை பில்ட் பண்ணிடலாம். மசிலை பில்ட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் கம்மியாயிட்டே வரும் தானா. ஓகேவா? அதுதான் ஜிம். அதுக்கு தான் ஜிம். ஒர்க் அவுட் பண்ணி மசிலை பில்ட் பண்ணி அந்த பாடி அந்த ஷேப்புக்கு கொண்டு வரப்போம். இப்போ ஒல்லியா இருக்கிறவங்க, இப்போ குண்டா இருக்கிறவங்க ஃபேட்டை குறைக்கிறீங்க, மசிலை ஏற்றுறீங்க. ஒல்லியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, அது மசிலை மட்டும் ஏற்றுவீங்க,
ஃபேட் உங்களுக்கு கிடையாதுல்ல, உங்களுக்கு கார்டியோ பண்ண வேண்டிய வேலை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி மசில் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்து ஷேப் வந்துடும். ஒர்க் அவுட் ஓகே. வாரத்தில் எத்தனை நாள் ஒர்க் அவுட் பண்ண முடியும் உங்களால்? ஒரு வாரத்தில் 5 to 6 days தான் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமம் 5 days பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. 5 நாள் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. அதுவும் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் ஐசோலேஷன் ஒர்க் அவுட் வேறு, காம்பவுண்ட் ஒர்க் அவுட் வேறு. ஐசோலேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் பைசெப்ஸ் கர்ல் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு மூமெண்ட்டு பைசெப்ஸ் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும், சின்ன மசில். இதுவே நீங்கள் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் செஸ்ட்டுக்கு பண்ணுறீங்க, பெஞ்சில் ராடில் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் 5 மசில் ஒர்க் அவுட் ஆகும், 5 மசில் ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா செஸ்ட் ஆக்டிவேட் ஆகுதா, ராடை பிடிக்கிறதுனால ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகுதா, பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லா மசிலும் ஒரே டைமில் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவோம். ஐசோலேஷன் மூவ்மெண்ட்டா சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ், பைசெப்ஸ் கர்ல், இந்த பைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷனு, ரோப்பில் பண்ணுறோம்ல குட்டி குட்டி ஒர்க் அவுட்ஸ், ஒரு மசில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் காம்பவுண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் 5 மசில் ஆக்டிவேட் ஆகும். எது பண்ணும்போது அப்போ எதை பண்ணால் ஃபாஸ்ட்டாக மசில் ஏறும்? காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் தான் மசில் வேகமாக ஏறும். அதனால நீங்கள் எல்லாமே காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். எல்லா கிளாஸ்லையுமே எல்லா ஷோல்டர்லையும் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, செஸ்ட்லையும் இருக்குது, லெக்லையும் இருக்குது, ஆப்ஸில் கூட இருக்குது காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் ஹெவியாக லிஃப்ட் பண்ணால். ஓகே, செஸ்ட்டில் எதனா ஒரு கிளாஸ் சொல்லுங்கள். பெஞ்ச் ப்ரெஸ் சொல்லிட்டேன். ஷோல்டரில் உங்களுக்கு தெரிஞ்ச காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் மேஜராக நீங்கள் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஷோல்டரில் டம்பிள் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது மிலிட்ரி ப்ரெஸ் பண்ணுவோம்ல ராடில், ஷோல்டரில். ஓகே, பேக்குக்கு என்ன காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்? டெட் லிஃப்ட் ஓவரால் பாடிக்கு அதுவும் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் தான். பேக்குக்கு ரோவிங் பண்ணுவோம்ல, பார்பிள் ரோவிங் பண்ணுவீங்களா, இதுதான் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ். இது பண்ணும்போது தான் மசில் ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும். ஓகே, லெக்குக்கு என்ன காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்? ஸ்குவாட்ஸ். மாஸ்டர் வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது, ரேங்க்ல இருக்கிறது ஸ்குவாட் தான். ஸ்குவாட் பண்ணீங்கன்னா நீங்கள் லோவர் பாடி, நீங்கள் இது கீழே இருக்கிற செஸ்ட்டு கீழே இருக்கிறல அந்த ஓவரால் பாடியோட ஷேப்பே மாறிடும். ஏன்னா ஒரே ஒர்க் அவுட் தான், அதில் கிட்டத்தட்ட நம்ம பாடியில் லோவர் பாடி ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகிடும். லோவர் பாடியில் இருக்கிற ஆப்ஸும் சரி, பெல்லியும் சரி, லெக்ஸு, பட்ஸு, ஆம்ஸ்ட்ரிங்ஸு, காப்ஸ் எல்லா மசிலும் ஒரே டைமில் அடிக்கிறது தான் லெக் ஸ்குவாடு. ஓகேவா? இந்த ஸ்குவாடை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லோவர் பாடியில் கை வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தான் ஸ்குவாடு. ஓகே, அடுத்தது வேற என்ன காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு தெரியும்? லெக் ப்ரெஸ் காம்பவுண்ட் ஒர்க் அவுட் தான், ஆனால் வந்து அது லெக்குக்கு மட்டும் தான், அது அந்தளவுக்கு பெரிய காம்பவுண்ட் ஒர்க் சொல்ல முடியாது. ஓகே, புல்லப்ஸ் யாராவது எடுப்பீங்க? யாராவது வராது, எல்லாரும் எடுப்பீங்க. உங்களுக்கு வருமா புல்லப்ஸு? உங்களுக்கு வருமாடா புல்லப்ஸ்? நீங்கள் நினைப்பீங்க தொங்கிட்டு டெய்லியும் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்பர் 3rd or 4th எது வேர்ல்டுலேயே நம்பர் 3rd or 4th ரேங்க்ல இருக்கிறது புல்லப்ஸ் தான். நிறைய மசில் ஆக்டிவேட் ஆகும், பேக் இருக்கிற மசில் ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகணும், ஷோல்டரும், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ புல்லப்ஸ் பண்ணும்போது புல்லப்ஸில் செம ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக அவங்க ஒர்க் அவுட் ரொட்டீனில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நீங்கள் காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணணும், சிம்பிள் ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து இது கம்மியாக வச்சுட்டு காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மசில் பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒர்க் அவுட்டில் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஃபேட் வச்சுருக்கீங்க, இது வந்து ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணுறீங்க. இது வந்து வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் ஓகே. ஃபேட்டை குறைக்கணும், ஃபேட்டை குறைச்சி மசில் ஏற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கார்டியோ பண்ணணும். கார்டியோவில் என்னென்ன டைப் ஆஃப் கார்டியோ இருக்குது உங்களுக்கு தெரியும்? ஏரோபிக், அனரோபிக். இது வந்து ஒரு அதான் அந்த கார்டியக் ரிதமை வச்சு பண்ணுற ஒரு இதுதான். அது ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டும் சரி, நார்மல் வாக்கிங்கும் சரி, அது ரெண்டும் டிஃப்ரென்ஸ். இன்னும் டைப்ஸ் ஆஃப் கார்டியோ சொல்கிறேன். எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்டியோ இருக்குது? கார்டியோனா என்னன்னு ஒரு இது இருக்கா? கார்டியோனா நம்ம வந்து ஹார்ட் தான் கார்டியோ. ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் கார்டியோலஜின்னு சொல்லுவோம், கார்டியாக்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்டை பீட்டை அதிகமாக கொண்டு போகிறோம். நம்ம நார்மல் பீட் வந்து உங்கள் ஏஜ் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜ்லேருந்து -20 -220 இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் கிடச்சிரும். உங்களுக்கு ஏஜ் வந்து 20 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 200 தான் இருக்கணும். 200 மேலே போயிடுச்சுன்னா அட்டாக் வந்துடும். இவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த 200 ஹார்ட் ரேட்லேருந்து 150 ஹார்ட் ரேட்டில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 150க்கு மேலே, அது 200 மேலே போனால் அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் 150 தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பீட் அதிகமாக துடிக்கும், நம்ம உடம்பு எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கேலரிஸ் எனர்ஜி, நம்ம உடம்புக்கு எனர்ஜி போகுது. அந்த எனர்ஜி எப்படி காலி பண்ண போகிறோம்? இவ்வளோதான் மேட்ரு. ஃபேட்டும் எனர்ஜி தான், நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிட்டும், ஃபேட்டும் எனர்ஜி தான். அதை எப்படி காலி பண்ண போகிறோம்? கார்டியோ பண்ணி 150க்கு மேலே போனால் ஃபாஸ்ட்டாக கம்மியாகும்.
150க்கு கீழே நம்ம கார்டியோவில் நம்ம ஸ்லோவாக பண்ணுறோன்னா அப்போவும் ஃபேட் லாஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? இப்போ ஹை லெவல் ஸ்ப்ரிண்டிங் பண்ணுறவங்க அத்லெட்ஸ், ரன்னிங் போகிறாங்க, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த அத்லெட்ஸ்லாம் ஒல்லியாக இருப்பாங்க. நம்ம உடம்புல ஃபேட்டு சேரவே தெரியாது. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ரிண்டிங், ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். ஹார்ட் பீட் எப்பவுமே 150 மேலே, அதுக்கு மேலே கூட போகும். எப்பயுமே அதிகமாக துடிச்சிட்டு இருக்கும். அதிகமாக அவங்க உடம்புல ஃபேட்டு சேரவே விடாது. ஏன்னா ஹெவியாக கார்டியோ பண்ணுறாங்க டெய்லியும். ஓகேவா? அதனால அவங்க எப்பயுமே லீனாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேட்டை நம்ம லீன் ஆகிறதால நம்ம ஒரு ஷேப்பாக கொண்டு வந்தால் போதும், பாடி ரீகம்போஷன் பண்ணால் போதும். அதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்டியோ இருக்குது, என்னென்ன உங்களுக்கு தெரியும்? த்ரெட்மில்ல வாக் பண்ணலாம் ஒரு கார்டியோ. ரெண்டாவது ஸ்விம்மிங், ரன்னிங் கார்டியோ. எல்லாமே கார்டியோ தான். சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னாதான் நீங்க ஓகே உங்க மைண்ட்ல இருந்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால கேட்கறேன். ஸ்கிப்பிங் ஒரு கார்டியோ, சைக்கிளிங் ஒரு கார்டியோ, ஸ்விம்மிங் பண்றது ஒரு கார்டியோ, லாங் சைக்கிளிங், அப்புறம் பைக்கிங் இருக்கு, ஹைக்கிங் இருக்கு. ஹைக்கிங் மலை மேலே ஏறது எல்லாமே கார்டியோ தான். நீங்க வெளியே போய் நடக்க ஆரம்பிச்சினாலே எல்லாமே கார்டியோ தான். ஓகேவா? நடக்க ஆரம்பிச்சினாலே ஃபேட் பர்ன் ஆகும். அப்புறம் நான் அதில் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல வாக் பண்றது, வீட்டில் இருக்கிற வேலையை செய்யறது, இதனாலும் கேலரிஸ் பர்ன் ஆகும். ஓகேவா? அதுவும் பண்ணுவீங்க. நீங்க கார்டியோ பண்ணி ஃபேட்டை குறைச்சி நீங்க மசில பில்ட் பண்றது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலியமா, ஃபேட்டை குறைக்கிறது கார்டியோ மூலியமா. கார்டியோக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் கார்டியோலாம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஜிம்முல என்னென்ன பண்ணலாம்னா, நம்ம ஜிம்ல அவைலபிளா இருக்கிறது 4 கார்டியோ தான். ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஃப்ரீ வெயிட் கார்டியோ இருக்கு, மிஷின் கார்டியோ இருக்கு. அவ்வளவுதான். நீங்க இப்போ பெரிய ஜிம்முக்கு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்டியோ இருக்கும். மற்றபடி வேற வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எக்ஸ்ட்ரா கார்டியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நான் வாக்கிங் தான் பண்ணுவேன். இதுவே வெளியே உங்களுக்கு ரன்னிங் பண்ண பிடிச்சா நீங்க மார்னிங் ரன்னிங் பண்ணலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ வெட் கார்டியோ, ஜம்பிங் ஜாக்ஸ், ஹை நீஸ் இதெல்லாம் பண்ணுவோம்ல, இதில் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக கேலரிஸ் பர்ன் பண்ணிடலாம். அது ஒரு ஹை இன்டென்சிட்டியில் தான் வரும். சரியா? அனரோபிக்ஸ்னா என்னன்னா, அது கொஞ்சம் தனி சாப்டர். அதை நான் அந்த டாபிக்ல ஒன்று கவர் பண்ணுறேன். சரியா? சரி, ஒர்க் அவுட்ல இதெல்லாம் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா ஓரளவுக்கு? புரிஞ்சிச்சா? வீடியோ பாருங்க, திரும்பியும் புரியும் உங்களுக்கு. ப்ரோ, ஒர்க் அவுட்ல பேசிக் என்ன பண்ண போறோம்? சிம்பிளான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் வச்சு மசிலை ஏற்ற போறோம், கார்டியோ வச்சு மசிலை குறைய போறோம், நம்ம பாடி ஷேப்பை கொண்டு வர போறோம். அவ்வளவுதான், பெருசால வச்சுக்கணும். ஓகே, இது ஒர்க் அவுட். ஸ்லீப் பண்ற ரெக்கவரி, இதுல என்ன ஆகுது? நல்லா தூங்கும் போது நம்ம பாடி என்ன பண்ணும்? மசில் ரிப்பேர் பண்ணும். ஓகே, வேற நம்ம தூங்கும் போது தான் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யறோம். கை வலிக்கும், கால் வலிக்கும், செஸ்ட் வலிக்கும், எல்லாமே வலிக்கும். ஒர்க் அவுட் பண்றோம், எல்லா மசில்ஸும் வலிக்கும். தூங்கும் போது தான் எல்லா மசில்ஸும் ரிப்பேர் ஆகி மறுநாள் காலையில் எழுந்தும் போது அந்த வழியில போயிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா எழுந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் ஸ்லீப் தான். தூங்கும் போது தான் நம்ம உடம்புல எல்லா ஹார்மோன்ஸும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணும். ஒரு ஹார்மோன்ஸும் ரிப்பேர் ஆகி பில்ட் ஆகிறது அந்த ஸ்லீப் சைக்கிள் தான். ஓகே, தூங்கலைன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் தூங்குறீங்க, 8 ஹவர்ஸ் தூங்குறீங்க, பாடி ப்ராப்பரா என்ன ஆகுது? அகைன் 4 ஹவர்ஸ் தான் தூங்குறீங்கன்னா என்ன ஆகும் பாடியில? நீங்க ஃபுல் டே ஃபுல்லா லோவா ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டா இருக்கும், நீங்க வேலை செய்ய முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியாது, பர்ஃபெக்டா ஒரு வேலை பண்ணி முடிக்க முடியாது. உங்களுக்கு தூக்கம் ஃபுல்லா வந்துட்டே தான் இருக்கும், ஃபுல்லே டயர்டா இருப்பீங்க. இப்போ 8 ஹவர்ஸ் தான் ஐடியல் டைம். 7 to 8 ஹவர்ஸ் நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாடியில வராது. ஹார்மோன் ரிலேட்டடாகவும், பாடி அந்த சொன்னால ஆர்கன்ஸ் ரிலேட்டடாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆகும், ப்ராப்பரா ஒர்க் ஆகும். 7 ஹவர்ஸ் கீழே தூங்குனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. 7 ஹவர்ஸ் மேலே தூங்குனீங்கன்னா, 8 ஹவர்ஸ் மேலே தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? சோம்பேறி ஆயிடுங்க. ஃபுல் டேவும் வந்து ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாம, ஒரு எப்படி சொல்றது, ஆக்டிவிட்டியே இல்லாத ஒரு பர்சனா மாறிடுவீங்க 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குனீங்கன்னா. அதே கீழே தூங்குனீங்கன்னா டயர்ட் ஆயிடும். அப்போ 7 to 8 ஹவர்ஸ் ஐடியல் டைம். இது ரேண்டமா அதெல்லாம் சொல்றது தான். 7 to 8 ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னா போதும். சரியா? தூக்கத்தினால வேற என்னென்ன நடக்கும் நம்ம பாடியில? ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் ஏற்றினீங்கன்னா தூங்கி எழுந்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். சாப்பிட்டீங்கனாலும் போகும் ஒரு சிலருக்கு. அந்த டைம்ல தான் நிறைய சாப்பிட்றது எல்லாருமே. சரியா? சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் அந்த டைம். ஸ்ட்ரெஸ் அதிகமா வந்து வர டைம் வந்து ஒர்க்னால வரலாம், வேற எதனால வரலாம். ஸ்ட்ரெஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னால வரலாம், ஜிம்ல வர முடியாததுனால வரலாம். எல்லா ரீசன் ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் ஸ்ட்ரெஸ் வருது. அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்லீப் வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக கம்மியாகும். ஓகே, அடுத்தது வேற எப்படி? இன்சுலின்னா தெரியுமா? நம்ம உடம்புல சுகர்ன்ற ஒரு ஃபார்ம் உள்ள போச்சுன்னா
இன்சுலின் வந்து அதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும். அப்படி நினைச்சுன்னா பிளட் சுகர் வந்து லெவல் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம அப்பதான் நம்ம பிளட் சுகர் வருது. சுகர் வந்துச்சுனாலே பாடி ஃபுல்லாக ஆர்கன்ஸ் ஃபுல்லாக வீக் ஆகிடும். முட்டி வலி, பேக் பெயின் எல்லாமே வந்துடும். ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே வீக் ஆகிடும் சுகர் வந்துச்சுன்னா. அது வராமல் பார்த்துக்கணும்னா இன்சுலின் நம்ம இன்சுலின்ற ஒரு ஹார்மோனை நம்ம பாடியில் ப்ராப்பராக ரன் பண்ண வைக்கணும். அதை நீங்கள் பெருசாக பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. கரெக்டாக ஒர்க் அவுட்டு, கரெக்டாக டயட்டு, கரெக்டாக ஸ்லீப்பு, கரெக்டாக வந்து ரெக்கவரி இதை கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு இப்போ ஜிம்முக்கு நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து சுகர் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சுகர் வரதுக்கு மோஸ்ட்டாக பாசிபிள் இல்லை. சொல்கிறேன், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க.